Praise the Lord, dear brothers and sisters. இந்த அருமையான வேளையிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த நாளிலும் கூட மகிமையான நம்பிக்கை நேரத்திலே அறிந்திராத கதாபாத்திரங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த 5 பெண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேத புத்தகத்தில் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் என்று இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இவர்கள் செய்தபடினால தான் இன்றைக்கு நாம் இவர்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் இடம்பெற்றது, எதை செய்தார்கள், எதனால வேத புத்தகத்திலே அவர்களுடைய பெயர் இருக்குது, இன்றைக்கும் நாம் ஏன் அவர்களை குறித்து தியானிக்கிறோம் என்று சொல்லி இந்நாளிலும் கூட நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இவர்களை பற்றி நாம் அதிகமான செய்திகளை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் பைபிளில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலும் கூட அவர்களை குறித்த என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏப்பேரின் குமாரனான செலோப்பியத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சால் என்பவைகள். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் வாயிலாக செலோப்பியாத்திற்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இந்த பெயர்கள் எல்லாம் மறைந்திருக்குமா என்று சொல்லி. ஆனால் அந்த 5 பெண்களை பற்றி வேத புத்தகத்திலே 5 இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிற்பாடு என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரையிலுமாக, என்னாகமம் 36ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனம் வரையிலுமாக, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக இந்த பெண்களுடைய வாழ்க்கை குறித்தும் இவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, செலோப்பியாத்துக்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த 5 குமாரத்திகளும் என்ன செய்தார்கள்? 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் இருந்த மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ எதற்காக இந்த 5 பெண்கள் இங்கே போய் நிற்க வேண்டும் என்ற கேள்வி நம்மிடத்தில் எழும்பும். மேலோட்டமாக வேதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நம்மளால் அதிகமாக இந்த காரியத்தை விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால இவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படிக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான பெண்கள் இருக்கிறார்களா, இப்படியான பெண்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள், இதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து இவர்களை குறித்து நாம் பார்த்தால்தான் இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நமக்கு நன்றாக புரியும். என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை குறித்து அழைத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் எண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, 40 வருஷ காலத்தின் இறுதி கட்டத்தில் அவர்கள் தேவனாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான பூமிக்குள்ளாக அவர்கள் நுழைவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் கர்த்தர் எல்லாரையும் எண்ணுங்கள் என்று சொல்லி என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே யாரெல்லாம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான பூமிக்குள்ளாக செல்ல இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கோத்திரமாக ஒவ்வொருவரும் எண்ணப்படுகிறார்கள். எல்லா கோத்திரத்திலும் எண்ணப்பட்ட பிற்பாடு பார்க்கும் பொழுது இந்த 5 பெண்களுடைய பெயர் அந்த இடத்துல இடம்பெறாமல் காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த ஒரு தருணத்திலே தான் இந்த 5 பேரும் மோசேயினிடத்திலே தங்கள் காரியத்தை குறித்து எடுத்துரைக்க வருகிறார்கள். ஏனென்றால் செலோப்பியாத்திற்கு குமாரன் இல்லை, அவருக்கு இருந்ததெல்லாம் 5 குமாரத்திகள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ஆகவே தங்களுடைய பெயர்கள் அதில் இடம்பெறவில்லை. தங்களுக்கான சுதந்திர வீதம் என்னவென்று சொல்லி அறியப்படாமல் இருக்கிறோம் என்பதற்காக தான் 27ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரும் பொழுது இந்த 5 பெண்களும் மோசேயினிடத்திலே கடந்து போய் பேசுகிறார்கள். அவர்கள் முதலாவதாக என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மோசேயிடத்திலே தங்கள் தகப்பனை குறித்த ஒரு நியாயமான காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல.
ஆகவே இந்த இடத்துல எதை அவங்க மிக தெளிவாக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய தகப்பன் அவர் ஒரு கலக கூட்டத்தார் அல்ல. அவர் வயது நிமித்தமாக வனாந்தரத்தின் வழியாக வரும்பொழுது அவர் மரித்து விட்டார் என்கிறதான அந்த தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையை மோசேக்கிட்ட அவர்கள் சொல்றாங்க. ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது எங்களுடைய தகப்பனுக்கு குமாரர் இல்லை என்று சொல்லி இந்த பெண்கள் மோசேயிடத்திலும் ஆசாரியனிடத்திலும் அங்கு இருக்கக்கூடியதான சபையார் அனைவரும் பிரபுக்கள் அனைவருக்கும் முன்பதாக தங்களுடைய நிலையை எடுத்து கூறுகிறார்கள். ஆகவே அவர் எதையும் வைக்காதபடிக்கு தன்னுடைய பெண்களுக்கு அதாவது கூட பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரி இல்லாதபடிக்கு இந்த 5 பெண்கள் மாத்திரமே அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு வரும்பொழுது அதன் முடிவிலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமிக்குள்ளாக வருகிற வேளையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான அந்த சுதந்திர வீதம் கிடைக்காமல் போகிற ஒரு தருணமாய் காணப்படுகிறது. ஆகவே நியாயமான முறையிலே தங்களுடைய காரியங்களை அவர்கள் மோசே ஒரு தலைவனாக தங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தபடினாலே மோசே இடத்திலே இந்த காரியத்தை அவங்க கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பொதுவாக பெண்களுடைய காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே முன்பு இருந்த நாட்களில் எல்லாம் பெண்களுடைய வழக்குனாலும் சரி பெண்களுக்குரிய காரியங்களாலும் சரி அதை மிகவும் பொருட்படுத்தாதபடிக்கு பல காலங்கள் சென்றிருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படிப்பட்டதான கருத்துகளுக்கு வேதம் முரண்பாடை காண்பிக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையிலே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த 5 பெண்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய தகப்பனுடைய சுதந்திர வீதத்திலே எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு, எங்களுக்கு சகோதரர்கள் இல்லாதபடினாலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் என்னென்ன முயற்சிகளை எடுத்தார்கள், அதை தான் நாம் இந்த நாளிலும் கூட மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய காரியத்தின் மூலமாக அவர்கள் மோசே இடத்துல கடந்து சென்று போய் பேசுகிறார்கள். மோசே அந்த காரியத்தை எவனமாக எடுத்து செல்கிறார். அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே மிக தைரியசாலிகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் அதே நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், ஒரு பலமுள்ள தேவனாய் இருந்தார், பராக்கிரமமுள்ள தேவனாய் இருந்தார், நீதி நிறைந்தவராய் இருந்தார். ஆகவே இவர்கள் தேவனுக்கு பயந்த பெண்களாக இருந்தபடினாலே தங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை கண்டோ மற்றவர்களை குறித்தோ அவர்களுக்கு ஒரு பயம் வரவில்லை. தைரியமாக தங்களுடைய காரியத்தை முன்வைக்கக்கூடியதான ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிரிட்டு வந்தாலும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் பல முறை வேத வசனங்கள் வாயிலாக பயப்படாதே என்று சொல்லுகிறார். இங்கேயும் நாம் அதை தான் பார்க்கிறோம். இந்த பெண்கள் பயம் இல்லாதபடிக்கு ஒரு துணிச்சல் நிறைந்த பெண்களாக இருக்கிறார்கள். என்னாகமம் 27ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரலாம். 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஆகவே இந்த வசனத்திலே மிக மிக தெளிவாக தங்களுடைய நியாயத்தை மோசே இடத்திலும் எல்லாரிடத்திலும் இவர்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எங்களுடைய தகப்பனுக்கு மகன் இல்லாததுனால அவருடைய பேர் எங்களுடைய வம்சத்திலே அற்று போகலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு வார்த்தை இவர்கள் கேட்கிறாங்க. ஆகவே எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு அந்த காணியாட்சியை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு உரிதான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக மோசே அங்கே இருந்ததான எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்து அதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஆலோசிக்கிறார். ஆகவே இந்த பெண்களுடைய ஒரு காரியத்தை நாம் கவனிக்க தவறக்கூடாது. இவர்கள் கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் பெண்கள் அந்த கூடாரங்களுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை உடைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் கூட பலர் இந்த நாட்டில் முட்டுக்கட்டை போடப்பட்டது போல தங்களுடைய நியாயத்தை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5 பெண்களும் ஒரு மிகுந்த சாட்சியை உண்டாக்குறாங்க. என்ன சாட்சி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எது நியாயம், எது நியாயப்படி நடக்க வேண்டுமோ அதை சொல்லும்படிக்கான ஒரு தைரியம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த 5 பெண்களும் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள்
மோசே இடத்துல சென்று சொன்ன பிற்பாடு மோசே என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மோசே இந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்திலே அவர் விசாரிக்கிறார். மோசே ஒரு அருமையான தலைவனாய் வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் சிந்திக்காதபடிக்கு, சுயமான ஒரு முடிவை எடுக்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே அதை கொண்டு சென்றவராய் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் கூட 6ஆம் வசனத்துக்குள்ளாக வரும்பொழுது, என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த பெண்களுடைய சார்பாக இவங்களுக்காக பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறது சரிதான், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். ஆகவே கர்த்தர் நியாயமுள்ள ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு நீதி செய்கிற ஒரு தேவன். அவர் எல்லாரையுமே ஒரே போலதான் பார்க்கிற தேவன். அவருக்கு முன்பதாக ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. எல்லாரையும் ஒரே சமமாய் நேசித்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கேயும் பார்க்கும் பொழுது செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஆகவே மோசே ஒரு நல்ல முன்மாதிரி உள்ள ஒரு தலைவனாய் இருந்தார். கர்த்தரும் நியாயம் செய்கிற தேவனாய் இருந்தபடினாலே இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு வழி திறந்தார். இன்றைக்கும் கூட இதை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யோசிக்கலாம், எனக்கு நியாயமானபடி கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கை, என் வழக்கை நான் யாரிடத்திலே எடுத்து சொல்ல முடியும்? நான் கர்த்தரிடத்தில் எவ்வளோ நாட்கள் கேட்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கும் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேர் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வழக்கு எதுவாக இருந்தாலும், உங்களுடைய நியாயம் ஒருவேளை புரட்டப்பட்டு காணப்பட்டிருந்தாலும், நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவினுடைய கிருபாசன தண்டையில். அந்த இடத்துல நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக நிச்சயமாக அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி 5 குமாரத்திகள், செலோப்பியாத்தினுடைய 5 குமாரத்திகள் தங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு கடந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வழக்கு சரிதான், அவர்கள் கேட்பது சரிதான் என்று சொல்லி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான சுதந்திரத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். இதை மாத்திரமல்ல, மேலும் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக செய்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இந்த பெண்களுக்கு மாத்திரம் அவர் நியாயம் செய்யவில்லை, இவர்கள் சொன்னபடினாலே என்ன செய்தார் என்று சொல்லி என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஒருவனுக்கு குமாரன் இல்லாமல் மரித்து போனால் அவனுக்குரியதான சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இவர்களுடைய காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் நியாயமாய் செய்யாதபடிக்கு எல்லா பெண்களுக்காக கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இவர்கள் முறையிட்ட இந்த வழக்குக்கு ஆண்டவர் இவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்வாயாக என்று சொல்லி மோசேக்கு அழகாக அவர் உணர்த்துகிறார். அவருக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து இதை எப்படி நீ செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். பல நேரங்களில் வேதத்தில் இவர்களை மறந்தும் கூட அநேகர் படித்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு செலோப்பியாத்தின் 5 குமாரத்திகள் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக 3 காரியங்கள் நமக்கு தெளிவிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்தை நன்றாக நாம் வாசித்தோம். தகப்பனுக்கு குமாரன் இல்லாமல் 5 குமாரத்திகள் பிறக்கிறாங்க. இந்த 5 குமாரத்திகளுக்கு சகோதரன் இல்லாதபடினாலே இவர்களுடைய பெயரானது சுதந்திர விதத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் இவர்கள் தைரியமோடு துணிச்சலோடு மோசேயிடத்திலும் சபையினிடத்திலும் போய் அவர்கள் முறையிட்ட பொழுது கர்த்தர் இவர்களுக்காக பேசினார். இவர்களுக்கு நியாயமானபடி கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார்.
ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், முதலாவது, இந்த பெண்களுடைய விசுவாசம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. இவர்களுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த காரியத்தை மோசேயிடத்திலே போய் சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த காரியத்திலே தலையிடுவார், அவர் நமக்கு நியாயம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு நாம் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. இவர்களுக்கு சகோதரர் இல்லை, தகப்பனும் மரித்து விட்டார். ஆகவே இவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு யாரும் இல்லை. அந்நாட்களில் வனாந்திரத்திலே பல கூடாரங்கள் இருந்திருக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கை நாம் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையாய் நினைத்திருப்போம் என்றால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஒவ்வொரு கூடாரமாக போய் அங்கே போய் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அனாதைகளை போல இருக்கிறோம், எங்களுக்கு வர வேண்டியதான சுதந்திரம் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கல என்று சொல்லி எல்லாரிடத்திலும் முறையிட்டிருப்பாங்க, எல்லாரிடத்திலும் புலம்பி இருப்பாங்க, எல்லாரிடத்திலும் முறுமுறுத்திருப்பாங்க. ஆனால் இந்த பெண்களை நீங்கள் பாருங்க, இவர்கள் சாதாரண பெண்கள் அல்ல, தேவ பயத்திலே வளர்க்கப்பட்ட பெண்கள். இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல் போகும் பொழுது பலருடைய சுபாவம் என்னன்னா, அதை குறித்து மறுபடியுமாக பேசி அதை குறித்து புலம்புவார்கள், முறுமுறுப்புவார்கள். எல்லாரிடத்திலும் போய் என்னுடைய காரியம் எப்படி இருக்கு, எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி ஓயாம அதையே மறுபடியுமாய் சொல்லுவார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், விசுவாசத்தோடு நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் போய் முறையிடவில்லை, கூக்குரலிடலை, புலம்பவில்லை. இவர்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அந்த விசுவாசத்தினாலே தேவன் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அவர் கிடைக்க செய்வார் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவேதான் சரியான அணுகுமுறையை இவர்கள் கையாண்டார்கள். தேவன் மீது இருக்க விசுவாசத்தினாலே அவர்கள் மோசேயை சந்தித்தார்கள். மோசே கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது இவர்களுக்குள்ளாக கிடைக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பெற்றுக் கொடுக்கும்படி மோசேயிடத்திலே அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கே, எனக்கு நியாயம் கிடைக்காதோ, எனக்கு கிடைக்க வேண்டியதான தொகை கிடைக்காதோ, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காதோ, யாரோ இதையெல்லாம் நிறுத்தி கொண்டிருக்காங்களேன்னு சொல்லி எல்லாரிடத்திலும் போய் முறையிடுகிற அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு எவைகள் வர வேண்டுமோ அவைகளை பெற்றுத்தர உம்மாலே முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஒருவேளை உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முறையிடுகிறதையோ முறுமுறுக்கிறதையோ புலம்பி அழுகிறதையோ நீங்கள் நிறுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவராக, தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த மாறாத விசுவாசத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை தான் கர்த்தர் செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு அவர் செய்தவராய் இருக்கிறார். ஆகவே முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்கிற ஒரு மாறாத விசுவாசத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர்கள் நிகழ்காலத்திலே வாழாதபடிக்கு எதிர்காலத்தை எதிர்நோக்கி சந்தோஷமாய் காணப்படுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படலை. எதிர்காலத்திலே கர்த்தர் எங்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கொண்டு செல்லுவார். அங்கே எங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை, எங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவர் என்பதை குறித்து அவர்கள் ஒரு நிச்சயத்தோடு காணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடியது தற்காலிகமான காலம்தான். இது நிரந்தரமான ஒரு இடம் அல்ல. ஒன்று நம்முடைய ஜீவன் சீக்கிரமாக போகும், இல்லைனா ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக வரும். எது நடந்தாலும் நாம் நிரந்தரமாக போய் நித்திய வீட்டிலே வாழப்போகிறோம். ஆகவே அந்த நித்திய வீட்டுக்கு போகும் முன்பதாக இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலேயே அங்கு போவதற்கான சகல ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனோடு கூட ஒத்துழைத்து நடக்கிற வாழ்க்கையோடு நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் குணசாலியான ஸ்திரியை பற்றி. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது,
வரும் காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் என்று வாசிக்கிறோம். ஆகவே குணசாலியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் தற்போது இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து புலம்பவில்லை, வரும் காரியத்தை குறித்து அவள் மகிழுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளும் தற்போது அவர்கள் இருக்கிற அந்த வனாந்திரத்திலே கூடார வாழ்க்கையை நினைத்தோ இனி எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர்கள் புலம்பாதபடிக்கு, இப்போ இருக்கிற அந்த நிகழ்காலத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அந்த எதிர்காலத்தில் நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்காக பதில் செய்வார் என்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். அது ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம மறந்து போயிட்டோமா? இல்லை, அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் வைத்து அவைகளுக்காக ஜெபிக்கிறோமா? விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோமா? சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் நாங்கள் பெறுவோம் என்கிற ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆகவே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாமல் வரும் காலத்தை பற்றி, நாங்கள் நிச்சயமாக பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போக போகிறோம், அங்கே கர்த்தர் எங்களுக்கான ஆசீர்வாதத்தை, எங்களுக்குரியதான சுதந்திரத்தை அவர் கொடுப்பார் என்கிறதான எதிர்காலத்தை பற்றின ஒரு நிச்சயத்தோடு வாழ்கிறார்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் மனதில் வைத்து அதை ஆழமாய் பதிய வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் எனக்கு இவைகளை செய்ய வல்லவர், ஆண்டவர் எதை எனக்கு சொன்னாரோ அதை நிச்சயமாக என் வாழ்க்கையிலே செய்வார் என்று ஆபிரகாம் எப்படி விசுவாசத்திலே வல்லவன் ஆனானோ, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் விசுவாசத்தோடு தற்காலத்தை குறித்து கவலைப்படாமல் எதிர்காலத்திலே தெய்வ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்திலே வாழ்ந்தார்களோ அதை போல் நீங்களும் வாழுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆகவே எதையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசமாக வாக்குத்தத்தங்களாக நீங்கள் பெற்றிருக்கிறீங்களோ நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் காணப்படுவோம். எதை நினைச்சு நீங்க அசைந்து போகாதீங்க. நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் எப்பொழுதும் உறுதியாய் காணப்படட்டும். கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இதை சொல்லின பின்புதான் ஆண்டவர் நமக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் கூட இந்த உலகமாகிய வனாந்திரத்திலே, இது ஒரு தற்காலிகமாக நம்ம வாழக்கூடிய ஒரு ஸ்தலம், ஆனால் நிரந்தரமாக உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு அழகான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை எதிர்நோக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நான் அந்த இடத்துக்கு நிச்சயமாய் போக போகிறேன். ஆகவே அந்த இடத்துக்கு போக வேண்டிய சகல ஆயத்தத்தோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே என்றென்றும் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆமென். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் தற்காலத்தை அல்ல எதிர்காலத்தை நோக்கி இருந்தார்கள். மூன்றாவதாக என் நிமித்தமாக தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், உபத்திரவங்கள் கஷ்டங்கள் காணப்பட்டாலும் சூழ்நிலை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இதில் ஒரு மாற்றம் வரும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் இந்த செயல் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பதை அவர்கள் நிச்சயித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்குறீங்க, எவ்விதமான சுதந்திரத்தை எதிர்பார்க்குறீங்க, எவ்விதமான நன்மைகளை எதிர்பார்க்குறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எப்படி இந்த 5 பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு முன்னேறி சென்றார்கள், எதிர்காலத்தை பற்றி மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், எங்களுடைய வழக்கின்படியாக ஆண்டவர் மாற்றங்களை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்களோ, கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே நமக்கு ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார். நம் மீது அன்புள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம் மீது கண்ணோக்கம் உள்ளவர். ஆகவே அவரிடத்திலே எந்த காரியமாய் இருந்தாலும் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் எப்படி தேவ சமூகத்துக்கு சென்று தங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்ததை போல நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு சென்று இவைகளை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். கர்த்தரிடத்தில் இந்த வேளையில நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே, செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்து நாங்கள் தியானிக்க சிந்திக்க ஆண்டவர் கொடுத்த அருமையான தருணத்துக்காக நன்றி அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறதோ, என்ன வழக்குகள் இருக்கிறதோ, யார் எனக்கு நியாயம் செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்களோ, இதை பார்க்கிற இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் கர்த்தாவையோட இருதயங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு எதிர்காலத்தை குறித்த எண்ணத்தோடு ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்ததைப் போல ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே நீர் தலையிட்டு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொடுப்பீராக. உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.